ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். செல்ஃப் கேர் சீரீஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம ஆர்கானிக்காக ஹோம்மேடாக எப்படி வேக்சிங் பண்ணுறது, அந்த வேக்சிங் ஹாட் வேக்ஸ் எப்படி பண்ணுறது, ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் ஹாட் வேக்ஸ் பண்ணால் என்ன யூஸு, அதுக்கப்புறம் அது ஹாட் வேக்ஸ் பண்ணக்கப்புறம் நம்ம எடுக்கக்கூடிய ஆஃப்டர் கேர், ரெண்டாவது யாரெல்லாம் ஹாட் வேக்ஸ் பண்ணலாம், அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத ஃபுல் ப்ராசஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபுல் வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். அண்ட் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜராக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹாட் வேக்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியண்ட்டு தான் தேவை. என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒயிட் சுகர் எடுத்துக்கோங்க, சர்க்கரை, எலுமிச்சம்பழம் இப்போ நான் எல்லாமே ஒரே பவுல் மெஷர்மெண்ட்டில் தான் எடுத்திருக்கேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எது எடுத்தாலும் ஒரே பவுல் மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். தண்ணியோட அளவு மட்டும் கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எலுமிச்சம்பழத்தை நல்லா பிழிஞ்சு சாறு மட்டும் எடுத்துக்கோங்க, அது ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா சர்க்கரை, வெள்ளை சர்க்கரை, அதுக்கப்புறம் தண்ணி. ஸோ இது 3 எடுத்துகிட்டு ஒரு பவுலில் போட்டுட்டு அடுப்பில் வச்சு சிம்மிலேயே கிளறிட்டே இருக்கணும். ஸோ இதில் 3 ஸ்டேஜஸ் மாறும். அந்த 3 ஸ்டேஜஸையும் நான் பக்காவாக உங்களுக்கு கேப்சர் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ அதே மாதிரி அந்த 3 ஸ்டேஜஸையும் நீங்கள் பொறுமையாக சிம்மில் வச்சே கிளறிட்டே இருக்கீங்க அப்படின்னா அந்த ஃபைனல் ஸ்டேஜை நம்ம பக்காவாக அச்சீவ் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா போட்டுருங்க. ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நம்மளோட எலுமிச்சம்பழம் ஜூஸ் இருக்குது இல்லைங்களா, அது சேர்த்துட்டு அதுக்கப்புறமா சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கோம் அப்படின்னா நமக்கு இந்த ஒவ்வொரு ஸ்டேஜையும் அச்சீவ் பண்ணிடலாம். ஸோ செகண்ட் ஸ்டேஜ் நல்லா நுரத்தள்ளும். இது சிம்மில் வச்சே ஒர்க் பண்ணுங்கள், ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். கரிஞ்சிருச்சே இல்லை ரொம்ப ஒரு இந்த மிட்டாய் செய்கிற அளவுக்கு பதத்தில் இறுகி பதம் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு அது யூஸ் பண்ண முடியாது. அதனால சிம்மிலேயே வச்சு ஒர்க் பண்ணுறது ரொம்ப நல்லது. ரெண்டாவது அது இறுகி போய் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு கையில் எடுத்து ஒர்க் பண்ணுறதுக்கு அந்த கன்சிஸ்டன்சியே நமக்கு கிடைக்காது. ஸோ அதனால தான் இந்த 3 ப்ராசஸையும் நான் உங்களுக்கு கேப்சர் பண்ணியிருக்கேன். நீங்கள் பண்ணும்போது இதே ப்ராசஸில் வருதாங்கிறத மட்டும் ஒன்று பார்த்துக்கோங்க. ஸோ இதை ஃபைனல் ஸ்டேஜ் ஒரு கோல்டன் கலரில் அந்த மாதிரி வரும். கொஞ்சம் கடைசியாக கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சி மாதிரி இருக்கும். இப்படி இருந்துச்சுன்னா ஆஃப் பண்ணி வச்சுருங்க. ஒரு 5 to 10 minutes லைட்டாக ஒரு கூல் ஆகட்டும். நீங்கள் ரொம்ப வச்சுட்டீங்க அப்படின்னா அது இறுகின மாதிரி ஆயிடும். இறுகின மாதிரி ஆகும்போது என்னாகும், ஓகே யூஸ் பண்ண முடியாது, திரும்பி ரீஹீட் பண்ணும். ஏன்னா இது ஹாட் வேக்ஸ் இல்லைங்களா. இல்லைன்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணி நிறச்சிட்டு கீழே வச்சுட்டு இந்த பேனை தூக்கி நம்ம அதில் வச்சிடலாம். அப்படி வச்சு கூட யூஸ் பண்ணலாம். அண்ட் இது கெட்டி ஆயிடுச்சு அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் திரும்பி அதை யூஸ் பண்ண
வேக்சிங் பண்ணும்போது வந்துட்டு கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்க அந்த பேன் வந்து நல்லா ஹீட்டாக இருக்கும். அண்ட் நம்ம செஞ்சுருக்க அந்த வேக்சிங் அந்த ஜெல்லி டைப் கன்சிஸ்டன்சியும் வந்துட்டு லைட்டாக சூடாக இருக்கும். நம்ம என்ன பண்ணுங்கள், ரொம்ப ஆற விட்டுட்டிங்க அப்படின்னா அது கெட்டி தட்டிடும். ஸோ அப்போ கையில் போடும்போது நமக்கு அது ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் வராது. அதனால லைட்டாக சூடு இருக்குது. அந்த லைட் சூடு வந்துட்டு நம்ம கையினால் பொறுக்கக்கூடிய சூடாக தான் இருக்கணுமே தவிர ரொம்ப ஹை சூடில் இருக்கக்கூடாது. ஸோ அதனால் இந்த விஷயங்களெல்லாம் நோட் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ வேக்சிங் எப்போ பண்ணாலுமே இந்த ஆஃப்டர் கேர் க்ரீம் போட்டுட்டு அதை ஃபினிஷ் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பெரிய ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் வீடியோஸ் போடுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த செல்ஃப் கேர் சீரீஸில் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுறேன். பாருங்கள். தேங்க்யூ.